வெல்கம் டு மை சேனல் அபெக்ஸ் லைஃப் தமிழ். வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு மை சேனல் அபெக்ஸ் லைஃப் தமிழ். நான் உங்கள் பாலாஜி, உங்களோட சில நிமிடங்கள். இன்றைக்கி என்ன தலைப்பில் பார்க்க போகிறோம்னா, மற்றவர்களின் மீதான உங்களின் அக்கறையும் பொறுப்பும். இதுதாங்க தலைப்பு. வாங்க பார்க்கலாம். இந்த தலைப்பு ஒரு பொறுப்பான மனிதர் இருக்கார். ஒரு உதாரணத்துக்கு, அவர் அவருடைய வேலைகளை பொறுப்பாக பார்த்துக்கிறாரு, அவருடைய குடும்பத்தை பொறுப்பாக பார்த்துக்கிறாரு, அக்கறையாக பார்த்துக்கிறாரு. அதே அக்கறையை அவருடைய குடும்ப உறுப்பினர்கள் மீதும் வச்சிருக்காரு. அவருடைய வேலைன்னா அந்த குடும்பத்தில் அவருடைய அங்கத்தை அவர் பொறுப்பாக பார்த்துக்கிறாரு. ஆனால் அதே அக்கறையை அவருடைய குடும்ப உறுப்பினர்கள் மேலே வச்சுருக்காரு. அவருடைய மனைவி ஆகட்டும், அவருடைய குழந்தைகளாகட்டும், அவங்க மேலேயே அந்த அக்கறையை வச்சுருக்காரு, அந்த பொறுப்பை வச்சுருக்காரு. எல்லோருமே ஒரு நல்ல நிலைக்கு வரணும், உயர்வான நிலைக்கு வரணும்னு சொல்லி தான் அந்த பொறுப்பையும் அக்கறையும் அவர் மற்றவங்க மேலே காட்டுறாரு அப்படின்னு சொல்ல முடியும். இது ஒரு நல்ல விஷயம்தான். ஆனால் இது எல்லாத்துக்குமே ஒரு அளவு இருக்குங்க, ஒரு எல்லை இருக்குது. அந்த எல்லைங்கிறது எது வரைக்கும் இருக்குதோ அந்த எல்லைக்குள்ளே உங்களுடைய பொறுப்பும் அக்கறையும் இருக்கும்போது பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு முக்கியத்துவம் இருக்கும், உங்களுக்கு ஒரு மதிப்பு இருக்கும். இந்த எல்லையை தாண்டி உங்களுடைய பொறுப்பையும் அக்கறையும் மற்றவங்க மேலே காமிச்சிங்கன்னா உங்களுக்கு என்ன நடக்கும்னு கேட்டிங்கன்னா, அந்த இடத்துல உங்களுக்கு ஒரு அவப்பெயர் உண்டாகும். அப்படிங்கிறத நீங்கள் நினைவில் வச்சுக்கணும். ஏன்னா உங்களுக்கு அவப்பெயர் எடுக்கணுங்கிறது நோக்கம் இல்லை. மற்றவங்களுக்கு நல்லது பண்ணணும், மற்றவங்க சிறப்பாக நடந்துக்கணும் அப்படிங்கிறதான் எண்ணம். ஆனால் ஒரு லிமிட்டுக்கு மேலே நீங்கள் மற்றவங்க மேலே அக்கறை காட்டினீங்கன்னா அது ஒரு பாசிட்டிவாக இருந்தால் கூட பார்த்திங்கன்னா அது அவங்களுக்கு ஒரு தொந்தரவாக தெரியலாம், ஒரு இரிட்டேஷனாக தெரியலாம், ஒரு தேவையில்லாத விஷயம்னு தோணலாம். அப்படி தோணும்போது அவங்க உங்ககிட்ட ஒரு வேளை மரியாதை குறைவாக நடக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது, அல்லது உங்களுடைய அக்கறையை அவங்க ஏற்றுக்காமல் போகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. அந்த இடத்துல உங்களுடைய மதிப்பு குறையிறதுக்கு ரொம்பவே வாய்ப்பு இருக்குது. அதனால் நீங்கள் எப்போவுமே ஒன்று தெரிஞ்சுக்கங்க, நீங்கள் மட்டும் பொறுப்பானவர் அப்படின்னு நீங்கள் நினைக்க வேண்டாம். அவங்கவுங்க பொறுப்பை அவங்கவுங்ககிட்டே நீங்கள் கொடுத்துருங்க. உங்களுடைய பொறுப்பை நீங்கள் கவனமாக வச்சுக்கங்க. குழந்தைகளாக இருக்கிற வரைக்கும் அந்த குழந்தைகள் மேலே நம்ம அக்கறையும் பொறுப்பும் காமிக்கலாம். அவங்க வளர வளர அவங்களுடைய அறிவும் அவங்களுடைய உடலும் வளரும்போது அவங்களுடைய தன்னம்பிக்கையும் வளரும், சுயமாக முடிவெடுக்கிற குணமும் வளரும். இது எல்லா விஷயங்களையும் வளர்த்து கொடுக்கறது தான் இயற்கைன்னு நம்ம சொல்ல முடியும். அவங்க இந்த இயற்கையோடு சேர்ந்து எல்லா விஷயங்களையும் வளரும்போது சுயமாகவே முடிவெடுக்கக்கூடிய குணத்தையும் அவங்க வளர்த்துக்குவாங்க, அதற்கான திறமையும் அவங்க வளர்த்துக்குவாங்க. எல்லா விஷயங்களுக்குமே நம்மளே தான் முடிவெடுக்கணும், நம்ம சொல்கிறது தான் கரெக்டாக இருக்கும், அவங்க சொல்கிறது தவறாக இருக்கும் அப்படின்னு நம்ம நினச்சோம்னா நம்ம நினைக்கிற எண்ணம் தான் தவறு. அப்படிங்கிறது தான் காலம் உணர்த்தும் ஒரு பதிலாக இருக்குங்க. அதனால் நீங்கள் எப்போவுமே உங்களுடைய குழந்தைகளாக இருக்கட்டும், உங்களுடைய குடும்ப உறுப்பினர்களாக இருக்கட்டும், அல்லது உங்களுக்கு ரொம்ப வேண்டியவங்களாக இருக்கட்டும், இவங்க மேலெல்லாம் நீங்கள் அக்கறை செலுத்தினா கூட அதை ஒரு லிமிட்டாக வச்சுக்கோங்க அப்படிங்கிறத நம்ம கேட்டுக்கிறது. ஒரு எல்லைக்குள்ளே வச்சுக்கோங்க அப்படிங்கிறதான். நீங்கள் மற்றவங்க மேலே அக்கறையே செலுத்தக்கூடாது, அக்கறை காட்டக்கூடாதுன்னு நம்ம சொல்ல வரல. அது அளவுக்கு மிஞ்சி போகும்போது பார்த்திங்கன்னா, அளவுக்கு மிஞ்சினால் அமிர்தமும் நஞ்சாகும் அப்படின்னு ஒரு பழமொழி இருக்குது இல்லைங்களா? அதே பழமொழி இந்த இடத்துலையும் நமக்கு பொருந்தும். எதுவுமே அளவுக்கு அதிகமாக போச்சுன்னா அது அமிர்தமாக இருந்தாலும் அது நஞ்சாக மாறிடும் அப்படின்னு சொல்ல முடியும். அதனால் நீங்கள் எப்போவுமே உங்களுடைய பொறுப்புகளையும் அக்கறையையும் நீங்கள் மற்றவங்க மேலே வச்சுருக்கிறத விட அந்த பொறுப்பும் அக்கறையும் அவங்களுக்கே உருவாகிற மாதிரி அவங்கள நீங்கள் உருவாக்குறது தான் ஒரு சிறந்த ஒரு பண்பு அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்கணும். இது உங்களுக்கும் பொருந்தும், எனக்கும் பொருந்தும், எல்லோருக்குமே பொருந்தும். இது ஒரு பொதுவான கருத்து. இந்த மாதிரி ஒரு சிக்கல்லாம் எல்லாத்துலேயும் அக்கறையாக இருந்து ஒரு பொறுப்பாக இருந்து மற்றவங்ககிட்ட ஒரு நன்மதிப்பு பெறணும் அப்படின்னு நம்ம நினைக்கும் போது அது நம்மளுடைய பேருக்கே ஒரு அவப்பெயர் உண்டாக்குற மாதிரி ஒரு காரணங்கள்லாம் உருவாயிடுது. ஒரு வயசான காலத்தில் நம்ம சொல்கிறதெல்லாம் யாருமே கேட்கறதில்ல அப்படின்னு வீட்டில் உள்ள பெரியவங்கள்லாம் ஏக்கத்தோட அல்லது ஒரு புலம்பல் அப்படின்னு சொல்ல முடியும். அந்த மாதிரி சூழ்நிலைக்கெல்லாம் போகக்கூடிய வாய்ப்பும் இருக்குது. அதனால் நீங்கள் எப்பவுமே உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் அக்கறை செலுத்துங்க, வளமோடு வாழுங்கள். ஆனால் அடுத்தவங்களுக்கு அக்கறையாக இருக்கிற மாதிரி பழக்கப்படுத்துங்க. அவங்களுடைய வாழ்க்கையில் அவங்கவுங்களுக்கு ஒரு அக்கறை இருக்குது இல்லைங்களா? அதை உங்களுக்கு தெரிஞ்ச விதத்தில் அவங்களுக்கு பழக்கப்படுத்துங்க. அந்த பொறுப்புகளையும் அக்கறையும் அவங்களே ஹேண்டில் பண்ணுற மாதிரி நீங்கள் செய்யுங்க. இதுதான் ஒரு சிறந்த ஒரு முன்னுதாரணமாக இருக்கும். அப்படிங்கிறதுனால தான் இதை தலைப்பாக எடுத்து நம்ம சொல்லியிருக்கோம். இந்த விஷயங்களை இன்றைக்கி சொல்லியிருக்கிற விஷயங்கள் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும்னு நாங்கள் நினைக்கிறோம். இந்த வீடியோவை நீங்கள் உங்கள் நண்பர்களோடு நீங்கள் ஷேர் பண்ணுங்கள், எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.